இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு 8 செஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுல பேசிக் அட்மின் சம்மந்தப்பட்ட ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஒரு இன்வாய்சிங் ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நேத்து செஷன்ல கூட நம்ம ஒரு எஸ்டிமேஷன்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து பில் பண்றோங்கிற பட்சத்துல அந்த எஸ்டிமேஷன எப்படி சேலா நம்ம கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் திங்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ படிச்சால் மட்டும் வந்து என்ன அப்படின்னா பத்தாது. நம்மளுக்கு ஜாப் வந்து சர்ச் பண்ணவும் நம்மளுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஐடியா அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். ஜாப் சர்ச் பண்ணும்போதே வெளியில அதாவது உண்மையிலேயே வந்து ரியலா எந்த மாதிரியான ரெக்யர்மென்ட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒரு அக்கவுண்டன்ட்ட இருந்து அல்லது ஒரு ஃப்ரெஷரா நீங்க படிச்சு முடிச்சுட்டு வாரீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து எந்த மாதிரியான ஸ்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ரெக்யர்மென்ட்ட பேஸ் பண்ணி நாம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மேஜர் திங்ஸ். இப்ப இப்ப வரைக்கும் நம்ம வந்து கத்துக்கிட்ட இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட இந்த செஷன்ஸ பொறுத்தவரைக்கும், நாம வந்து ஒரு டேட்டா என்ட்ரி லெவல் ஓகேங்களா? ஒரு ஆர்கனைசேஷன்ல ஆ டேலி அக்கவுண்டன்ட்டா நீங்க வந்து ஜாப் போயிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஆட்டோமேட்டிக்கா உங்களால வந்து பில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு எப்படி அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செக் உங்க கையில குடுக்குறாங்க. அந்த செக்க நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கட்ட குடுத்தாங்கன்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த செக்க வந்து நம்ம கஸ்டமர் நமக்கு குடுத்ததா, இல்ல நாம சப்ளையருக்கு குடுக்கக்கூடிய நம்ம கம்பெனியோட செக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ அத பார்த்து நம்ம வந்து அத பேமெண்ட் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணணுமா? இல்ல ரிசிப்ட் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அடுத்த ஆ இன்ஃபர்மேஷன். ஸோ அது டேலில நீங்க எதுல ரெக்கார்ட் பண்ண போறீங்க? ஸோ எந்த வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணணும்? எந்த வவுச்சர நீங்க சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்கில் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ டேலி டேலி ட்ரெய்னரா நான் உங்களுக்கு சொன்னது அது. அதோட நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு செக் நம்ம ரிசீவ் பண்றோம் கஸ்டமர்ட்ட இருந்து அப்படிங்கிற பட்சத்துல, அந்த செக்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் என்ன? அந்த அமௌண்டோடைய அவுட்ஸ்டாண்டிங் கரெக்ட்டா அந்த பர்ட்டிகுலர் கஸ்டமருடைய லெட்ஜர் பேலன்ஸஸ்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலில டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ், தென் அக்கவுண்ட் புக்ஸ், லெட்ஜர் அந்த பர்ட்டிகுலர் கஸ்டமர் லெட்ஜர செலக்ட் பண்றீங்க. அவுட்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறத நீங்க செக் பண்ண தெரியும். அதுவும் டேலில நீங்க லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட். அத பார்த்துட்டு எவ்வளோ பேலன்ஸ் நம்ம அந்த கஸ்டமர் நமக்கு தர வேண்டியது இருக்கு. இப்ப எக்ஸாக்ட்டா எவ்வளோ பேலன்ஸ் குடுத்துருக்காங்க, செக்ல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதே மாரி தான் நாம வந்து சப்ளையருக்கு அமௌண்ட் குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஓனர் டைரக்ட்டா வந்து செக் எழுதி நம்மட்ட குடுத்துட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அல்லது ஒரு பர்ட்டிகுலர் சப்ளையருடைய லெட்ஜர்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க. அந்த பேலன்ஸ் எனக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு செக் இன்னைக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுறலாம். ஸோ அப்பவும் நீங்க டிஸ்ப்ளே, அக்கவுண்ட் புக்ஸ், லெட்ஜர், சப்ளை லெட்ஜர் செலக்ட் பண்றீங்க. அவுட்ஸ்டாண்டிங் என்ன இருக்குன்னு செக் பண்றீங்க. எல்லா என்ட்ரீஸும் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து ரீகால் பண்ணணும். எத்தன பில் பெண்டிங் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த அமௌண்ட்ட நம்ம வந்து ஓனருக்கு எடுத்து சொல்லி நம்ம வந்து செக் எழுத வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்கா நீங்க வந்து டேலில ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நான் வந்து உங்களுக்கு குடுக்குற இன்புட் அஸ் வெல் அஸ் நீங்க காலேஜ்ல படிச்ச அந்த அக்கவுண்டிங் ஸ்கில், இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க வந்து ஜாப் சர்ச் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்ப என்னுடைய கொஸ்டின், இப்ப நீங்க டேலி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால, டேலி அக்கவுண்டன்ட் ஜாப் இன் சென்னை அல்லது இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணணுமா? இல்ல நார்மல் அக்கவுண்டன்ட் ஜாப் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சர்ச் பண்றது பெஸ்ட்டா? இதுல எது பெஸ்ட்? டேலி சார். டேலி ஜாப். அதுதான் நம்ம வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ, இப்ப நீங்க டேலி படிச்சுட்டீங்க. உங்களுக்கு டேலி நல்லா தெரியும். ஓகேங்களா? டேலி ம். படிச்சுட்டீங்க. அப்ப டேலி நல்லா தெரியும். அப்ப நீங்க டேலி ரிலேட்டடா நீங்க ஜாப் சர்ச் பண்றீங்க அப்படின்னா, நீங்க டேலி சாஃப்ட்வேருக்கு உள்ள நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, சஸ்டெயின் பண்ண பார்க்குறீங்க. ஓகேங்களா? டேலி மாதிரி மிகப்பெரிய சாஃப்ட்வேர் டேலி மாதிரியான டேலிய தாண்டியும் பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்ப SAP ஆமா. அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகேங்களா? Zoho Books சோகோ புக்ஸ். இருக்கு. டேலி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பேஸ் அவ்வளவுதான். ஓகேங்களா? டேலி அப்படிங்கிறது ஒரு பேஸ். டேலில நீங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்? டேலில என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கத்துக்கிறீங்க. அதே இன்ஃபர்மேஷன பேஸ் பண்ணி, அதே பேஸ் பண்ணி நீங்க எந்த சாஃப்ட்வேர்ல வேணுமானாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம். இப்ப நான் வந்து சொன்னேன் இல்லையா? டிஸ்ப்ளே, அக்கவுண்ட் புக், லெட்ஜர்.
அதுல போயிட்டு அவுட்ஸ்டாண்டிங் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இதே கான்செப்ட் தான் எந்த சாஃப்ட்வேரா இருந்தாலும் இருக்கும். ஆனா, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த பாத்து தான் இங்க வந்து மாறும். ஓகேங்களா? சோ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டேலி நீங்க படிச்சுட்டு டேலில தான் வொர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோ டேலி அப்படிங்கிறது ஸ்மால், மைக்ரோ லெவல் பிசினஸ்ல அதிகமா வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரா டேலி இருந்தாலும், மேக்ரோ லெவல் பிசினஸ் நீங்க போறீங்க. மேக்ரோ லெவல் பிசினஸ்ல நீங்க வந்து அக்கவுண்டன்ட் ஜாப் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க அக்கவுண்டன்ட்டா ட்ரை பண்ணணுங்கிற பட்சத்துல, நீங்க டேலி படிச்சுட்டீங்க. உங்களுக்கு நாங்க வந்து நாங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வேறப்பா. உங்களுக்கு இங்க வேலை கிடையாது அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? சோ டேலி அப்படிங்கிறதுல என்ன நீங்க படிச்சீங்களோ, அதே தான் அந்த சாஃப்ட்வேர்ல நீங்க வந்து வொர்க் பண்ண போறீங்க. பட் அந்த இடத்துல அத லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து அதிகமான டைம் எடுக்காது. கூடிய சீக்கிரத்திலே நீங்க வந்து என்ன பண்ணிருவீங்க அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேரையும் நீங்க எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணலாம். தென் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க தெரியும். செக் வந்து நாங்க வந்து டேலில பேமெண்ட் வவுச்சர்ல குடுக்குற செக்க பேமெண்ட் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்ப இந்த சாஃப்ட்வேர்ல என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ரெக்கார்ட் பண்ணணும்? அப்படிங்கிறது கொஸ்டின் உங்களுக்கு கேட்க தெரியும். தென் வந்து டேலில லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் பார்க்குறது இந்த மாதிரி நாங்க பார்ப்போம். இப்ப இந்த சாஃப்ட்வேர்ல எப்படி பார்க்கணும்? அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வரும். ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின் மட்டும் நீங்க வந்து பக்கத்துல கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஈஸியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ட்ரெய்னிங் வந்து குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. சோ அக்கவுண்டன்ட் நீங்க போன உடனே உங்கள சிஸ்டம் குடுத்து, பில் எல்லாம் கையில குடுத்து ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெஷர்ட்ட எந்த ஒரு கம்பெனியும் வந்து புஷ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, அந்த கம்பெனில அவங்களுடைய அக்கவுண்ட்ஸ் எப்படி மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறத, ஒரு இண்டக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா குடுத்துருவாங்க. அத பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷன்ல உங்களுடைய கரியர நீங்க வந்து குரோ பண்ண போறீங்க. ஓகேங்களா? உங்களுடைய அக்கவுண்ட்ஸ் வொர்க்க நீங்க வந்து பண்ண போறீங்க. இப்ப அப்ப நீங்க சொல்லிக் குடுத்ததுனா என்ன சார்? அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். அந்த இடத்துல நான் சொல்லிக் குடுத்தது என்ன அப்படின்னா பேஸ். ஓகேங்களா? எப்பவுமே காலேஜஸ்ல நீங்க படிக்கிறதும் சரி, நீங்க அதர் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க படிக்கிறதும் சரி, அது எல்லாமே உங்களுக்கான ஒரு பேஸ். நீங்க வேலைக்கு போற இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த வேலை, அதுக்கு அடுத்து உங்களுக்கு குடுக்கக்கூடிய அந்த ட்ரெய்னிங், அதெல்லாம் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அத நீங்க ஸ்கிராட்ச் பண்ணி நீங்க வெளில வரணுங்கிறதுக்கான ஒரு ஆ பேஸ்மெண்ட் தான் வந்து நாங்க காலேஜஸ்லயும் சரி, இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க படிக்கும்போது நீங்க லேர்ன் பண்ணணும். ஓகே. இப்ப உங்களுடைய ஏரியா என்ன? நீங்க திருப்பூர் எங்க? டிஸ்ட்ரிக்ட் பல்லடம் சார். திருப்பூர், பல்லடம். கரெக்ட்டுங்களா? ஆம். ஆமா ஓகே. சார். சோ, இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அக்கவுண்டன்ட் ஜாப் வேக்கன்சி ஆ ஓகே. ஜாப் வேக்கன்சி ஆ இன் திருப்பூர் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்து குடுக்குறேன். ஓகேங்களா? இன் திருப்பூர் ஃபார் ஃப்ரெஷர் அப்படின்னு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குடுக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஃப்ரெஷரா தான் நீங்க வந்து சர்ச் பண்ணீங்க. அது மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகி வரணுங்கிறதுக்காக. சோ ஃபார் ஃப்ரெஷர் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் குடுக்குறேன். ஓகேங்களா? குடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா என்டர் பண்றேன். இப்ப எனக்கு ஒரு சில ரிசல்ட் அப்படிங்கிறது எனக்கு வரும். ஓகேங்களா? சோ நீங்க உங்கள் கையில லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எப்படி ஆன்லைன்ல ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேஸ் தான் இது. சோ நாம இதுவரைக்கும் நம்ம வந்து படிச்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்புட் என்ன அப்படிங்கிறது நீங்க ரியல் டைம் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், இனிமே என்ன நீங்க படிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்றதுக்காகவும், அடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் அதிகமா நீங்க வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஓகேங்களா? குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து நீங்க அதிகமா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்க வந்து அ என்ன பண்ணணும்? அடுத்து எந்த லெவல் நீங்க டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த செஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேங்களா? சோ, இப்ப இதுல வந்து என்ன அப்டின்னா, ஜூனியர் அக்கவுண்டன்ட் இன் திருப்பூர் அப்டின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத டைரக்ட்டா நீங்க என்டர் பண்ணக்கூடாது. சர்ச் பண்ணும்போது. ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக் பண்ணி, நியூ டேப் அப்டின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறணும். ஓகேயா? ம். ஓகே சார். தென் இங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆ ஒவ்வொன்னையும் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொன்னையும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்டின்னா, எடுக்கணும். ஓகேங்களா? அக்கவுண்டன்ட்டா இருந்தாலும் சரி, அக்கவுண்டன்ட் ஜாப்பா இருந்தாலும் சரி, மோர் தென் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனிதிங். ஓகேங்களா? நீங்க வந்து ஃப்ரெஷர் அப்டின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அட்டெண்ட் பண்றீங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க. அத பேஸ் பண்ணி தான் நீங்க ஃப்ரெஷரா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஸ்கில் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் இங்க சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து அத ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ எப்பவுமே வந்து வெப்சைட்ல
ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து போடுவாங்க. ஆனாலும் அத விட கொஞ்சம் அதிகமா நீங்க ரெக்யர்மென்ட் வச்சீங்க அப்படின்னா, மேபி நம்மளுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? சோ அடுத்து எந்த வெப்சைட்ல நீங்க வந்து ஜாப் சர்ச் பண்றீங்கங்கிறத கரெக்ட்டா நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? எப்பவுமே உங்களுக்குன்னு ஒரு டைரி வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. ஓகே. உங்களுக்குன்னு ஒரு டைரி. ஓகே. அது நீங்க ஜாப் சர்ச் பண்றதுலருந்து ஆரம்பிக்கணும். சோ அடுத்து வந்து என்ன ஆகும்னா, நீங்க வேலைக்கு போனாலும் அந்த டைரியோட நீங்க போணும். எதுக்குன்னா, ஒரு விஷயத்த நீங்க வந்து மைண்ட்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அது வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டாவா மட்டும் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மைண்டுக்குள்ள இருக்கும். அது குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அல்லது குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த டேட்டாவுடைய வேலிடிட்டிய பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு மறக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ எல்லாத்தையும் நம்ம வந்து மைண்ட்ல வந்து எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. ஆனா, அத நீங்க ஒரு டைரியில எழுத ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, அது ஆப்ஜெக்ட்டா மாறிடும். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் இன் தி சென்ஸ் அது நம்மளுக்கு ஒரு உயிருள்ள பொருள் மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது வொர்க் பண்ண ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? அத நீங்க எடுத்து பார்க்கும்போது, இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது, நாளைக்கு என்ன பண்ணணும்னு எடுத்து பார்க்கும்போது, அல்லது நாளைக்கு ஒரு டாஸ்க் இன்னைக்கு சொல்றாங்க அப்படின்னா, அத நீங்க டக்குன்னு அடுத்த பேஜ்ல நீங்க வந்து எழுதி வைக்கும்போது, அது நெக்ஸ்ட் வீக்ல இந்த டேட்ல இத நீங்க பண்ணி குடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் டேட் போட்டு அல்லது நெக்ஸ்ட் வீக்ல டைரியில இருக்கக்கூடியதுல போய் நோட் பண்ணி வைக்கிறது. இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டா வந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ண ஜாப்ல இருந்து அப்ளை பண்ற கம்பெனில இருந்து கூப்பிடும்போது, அவங்க வந்து நேம் சொல்லுவாங்க. ரீஹயர்ஸ்ல இருந்து கால் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். சார் ரீஹயர்ஸ்ல நீங்க வந்து ஆ அப்ளை பண்ணியிருந்தீங்களான்னு கேட்டாங்கன்னா, அந்த இடத்துல நம்ம வந்து திருன்னு முழிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஆமா அப்படிங்கிறது அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஓகேயா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கால் வரும்போது. அதனால எந்த வெப்சைட்ல நீங்க குடுக்குறீங்கங்கிறதையும் நீங்க ப்ராப்பரா நீங்க நோட் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு 3 ஜாப மட்டும் எடுத்துட்டு அப்படியே நான் கிளிக் பண்றேன். ஜேடி குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க அப்சர்வ் பண்ண பாக்கணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து சேலரி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃப்ரெஷரா இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம், சேலரி ரேஞ்ச் என்ன குடுத்துருக்காங்க. அதத்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அத நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றது செகண்டரியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஜேடி. ஜேடி இன் தி சென்ஸ் ஜாப் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜாப் டெஸ்கிரிப்ஷன். அந்த டெஸ்கிரிப்ஷன ஃபுல்லா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அங்க அப்ளை பண்ண பார்க்கணும். ஓகே. இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க ஜூனியர் அக்கவுண்டன்ட் திருப்பூர், கிராஜுவேட் ஃபார் ஃப்ரெஷர் அப்படின்னே அவங்க குடுத்துருக்காங்க. சேலரி 15ல இருந்து 23 வரைக்கும் பெர் மந்த் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வந்து என்ன அப்டின்னா, இன்னொரு கொஸ்டின் நம்மளுக்கு வந்து இருக்கும். எல்லாருக்குமே. டேலி படிக்கிறது அல்லது அக்கவுண்டன்ட் ஜாப்க்கு சர்ச் பண்றவங்க உண்மையிலே பிகாம் படிச்சிருக்கணும் அப்டின்னா கிடையாது. ஓகேங்களா? பிகாம் படிச்சா தான் அக்கவுண்டன்ட் ஜாப் போ முடியும்னா கிடையாது. இங்க பார்த்தீங்கன்னா, நோ டிகிரி மென்ஷன்ட்ன்னு கூட குடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? சோ எஸ் சார். எனி டிகிரி. பட் வந்து என்னன்னா, அவங்க டேலி படிச்சிருக்காங்க, இல்லன்னா எனி அதர் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் படிச்சிருக்காங்க. ஆ தென் அவங்கள்ட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ, அப்ப அவங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்டின்னா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியும். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ட்டாங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணிருவாங்க. ஸோ, இந்த இடத்துல ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்டிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ, கம்பெனிய பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இதுல ரியல் எஸ்டேட் அண்ட் ஹவுசிங் இண்டஸ்ட்ரி அப்டிங்கிறத குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ, இத நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க ப்ராப்பரா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட். ஷோ ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்டின்னா வந்து இங்க இங்க பார்க்கும்போது அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அக்கவுண்டன்ட். ஜேஆர் அப்டின்னா ஜூனியர் ஓகேங்களா? ஜூனியர் அக்கவுண்டன்ட், அக்கவுண்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ், அ அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் இது எல்லாமே ஒரே கேட்டகரி. ஸோ லொகேஷன் குடுத்திருக்காங்க. இதுல வந்து அ இண்டஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. வொர்க்கிங் டைம் வந்து உங்களுக்கு குடுத்திருக்காங்க. அடுத்து இங்க பாருங்க ரோல் குடுத்திருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா, மேஜரா நீங்க அ ஃபுல்லா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? ரெக்கார்ட், வெரிஃபை, கன்சாலிடேட் அண்ட் என்டர் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? என்ஷூர் த இன்டெகிரிட்டி ஆஃப் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கு. இந்த லெவல் உங்களுக்கு இருக்கா? இந்த ஸ்கில் உங்களுக்கு இருக்கா? ஒரு செக்க உங்க கையில குடுத்து ரெக்கார்ட் பண்ண சொன்னா, ரெக்கார்ட் பண்ணணும். உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கா? இருக்கு சார். வெரிஃபை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்னவா இருக்கும்?
நம்ம அதை ப்ராப்பரா செக் பண்ணிட்டு ஸோ ரெக்கார்ட் நான் வந்து பண்றோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? செக் வருதுன்னா அப்படியே நம்ம வந்து கண்ண மூடிட்டு என்ட்ரினா பண்ணக்கூடாது. செக் வருது ஓகே. நம்ம நம்ம வந்து கஸ்டமர் குடுத்துருக்காங்களா, ரிசீட் வச்சுட்டு போய் ரெக்கார்ட் பண்ணுங்கிறது கிடையாது. வெரிஃபை பண்ணணும். ம். ஓகேங்களா? டிஸ்ப்ளே, அக்கவுண்ட் புக், லெட்ஜர் அதுல போயிட்டு வெரிஃபை பண்ண பார்க்கணும். நாம குடுக்க வேண்டியது இருக்குன்னா, ரொம்ப அதிகமா வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? நம்ம செக் எழுத போறோம். ஓனர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய அக்கவுண்ட்ஸ் எடுத்து பார்த்து அதுல என்ன குளோசிங் இருக்குன்னு பாருங்கப்பா, உங்களுக்கு செட்டில்மென்ட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஒவ்வொரு பில்லையும். இல்லன்னா 2 தடவ பர்ச்சேஸ் பில் ரெக்கார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெபிட் ஓகே. நோட் ஏதாவது நம்ம ரிட்டர்ன் பண்ணத ரெக்கார்ட் பண்ணாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ ஆல்ரெடி ஏதாவது செக் நம்ம குடுத்திருந்தோம் அப்படின்னா, அத ரெக்கார்ட் பண்ணாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அத நம்ம குடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வெரிஃபை பண்ண வேண்டியது. கன்சாலிடேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மோர் தென் ஒன் அக்கவுண்ட்ஸ நம்ம வந்து சேர்த்து பார்த்து நம்ம வந்து சொல்லக்கூடியது தான் கன்சாலிடேட். ஓகேங்களா? ஸோ இது வந்து மல்டிபிள் டேட்டாஸ் இருந்துச்சுனால் மட்டும், அங்க வந்து நம்ம வந்து கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது தேவைப்படும். நாம குரூப் கம்பெனி டேட்டா நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். அந்த டைம்ல நான் வந்து இந்த கன்சால்டேஷன் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னும் கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்டர் டிரான்சாக்ஷன் அவ்வளவுதான். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இன்டெகிரிட்டி ஆஃப் இன்டெகிரிட்டி ஆஃப் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நார்மலா நம்ம வந்து ஒரு செக் நம்ம பேமெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, திரும்ப போயிட்டு அந்த அவரோட லெட்ஜர செக் பண்ணணும். கரெக்ட்டா அமௌண்ட் ரெட்யூஸ் ஆயிடுச்சாங்கிறத பார்க்கணும். அத மட்டும் இல்லாம அப்படியே பேங்க் லெட்ஜர ஓப்பன் பண்ணி, அதுல கரெக்ட்டா டெபிட்டா, கிரெடிட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்ட்டா போஸ்ட் ஆயிடுச்சா, பேங்க் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரெட்யூஸ் ஆயிடுச்சாங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா இன்டெகிரிட்டி. ஓகேயா? ஸோ நம்ம வந்து ஒரு பில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத சார்ந்த ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப பிரிப்பேர் ரெக்கார்ட் அசெட்ஸ், லைபிலிட்டி, ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ் என்ட்ரிஸ். இது உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண தெரியுமா? சார் பேலன்ஸ் ஷீட்ல. ஆ. இத நம்ம பார்த்திருக்கோமா இதுவரைக்கும்? இல்ல சார், நான் இன்னும் பார்த்தது இல்ல. இன்னும் பார்க்கலையா? பேலன்ஸ் ஷீட்ல நம்ம செக் பண்ணியிருக்கோம் சார். இன்னும் ரெக்கார்ட் பண்ணது கிளியரா ஆ. பண்ணல. இப்ப ரெக்கார்ட் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. இப்ப ரெக்கார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அசெட் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, அதுக்கு தனியா நம்ம வந்து ஃபைலிங் அப்படிங்கிறத நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஓகேயா? ம். லயபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட் லோன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான ரெக்கார்ட்ஸ் நம்ம தனியா மெயின்டெயின் பண்ணணும். சப்ளையருடைய அவுட்ஸ்டாண்டிங்ஸ் வந்து நம்ம தனியா நம்ம வந்து என்ன பண்ண தெரியணும் அப்படின்னா, ரெக்கார்ட் பண்ண தெரியும். ஓகேயா? பட் இந்த இடத்துல ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேமெண்ட் வவுச்சர்ல நாம என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எப்படி நம்ம போஸ்ட் பண்றது? இப்போ மாசம் மாசம் குடுக்குற சேலரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா? பண்ணிருக்கோம் சார். வெரி குட். அதே மாரி மாசம் மாசம் பண்ணக்கூடிய டெலிஃபோன் பில், மாசம் மாசம் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் சார். இபி சார்ஜஸ், அத எந்த வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணணும்? அதுக்கு தேவையான லெட்ஜர் எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் சேல்ஸ்ன்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா? அதுதான் வந்து என்ன அப்படின்னா ரெவென்யூ. ஓகே. சோ உங்களுக்கு சேல் பில் அப்படிங்கிறது உங்களுக்கு ரைஸ் பண்ண தெரியும். கரெக்ட்டா? இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல நேத்து வரைக்குமே கூட நம்ம வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்ணோம் இல்லையா? சேல்ஸ் இன்வாய்ஸ் ஆமா சார். சம்பந்தப்பட்டது தான் நம்ம ரெவென்யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேயா? தென் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ் அப்படிங்கிறது நாம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு, சோ பேலன்ஸ் ஷீட்ல அது எந்த அளவுக்கு எப்படி இம்பாக்ட் இருக்கு, அதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி. ஓகேங்களா? சோ கம்பைலிங் அண்ட் அனலைசிங் அக்கவுண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க பார்க்கிறது, ஒரு பில்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு, அது எங்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு ஏ லிமிடெட் அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு 10 லேக் ரூபீஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இத நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், பர்ச்சேஸ் பில்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுறோம். சோ இது வந்து என்ட்ரி லெவல். இத என்ட்ரி பண்ணிட்டு, அதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ண தெரியணும். அந்த 1 லேக் மெட்டீரியல் அது வந்து நம்மளுக்கு எங்க இருக்கணும் அப்படின்னா, ட்ரேடிங் அக்கவுண்ட்ல, பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும்.
அதே ட்ரேடிங் அக்கௌண்ட்ல க்ளோசிங் ஸ்டாக்ல அந்த 1 லேக்கான வேல்யூ ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம்ஸ் அசெட்ஸ் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது அசெட்ஸ்ல க்ளோசிங் ஸ்டாக்ல போயிட்டு அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். லைபிலிட்டி சைடு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஏ லிமிட்டோடைய வேல்யூ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற வேல்யூல ஆட்டோமேட்டிக்கா அந்த 1 லேக் ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த நாளையும் நம்ம செக் பண்றோம் பாருங்க. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து கம்பைலிங் அண்ட் அனலைசிங் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஒரு பர்ச்சேஸ் பில் தான். அசெட்ஸ்ல க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆன்னு செக் பண்ணணும். லைபிலிட்டில சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆன்னு செக் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ்ல ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். ஆனா பர்ச்சேஸ் பில்ங்கிறதுனால அதுல ரெவன்யூல எந்த இம்பாக்டும் கிடையாது. கரெக்டா? ஆமா சார். ஸோ இதே மாதிரி சேலுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அனலைஸ் பண்ணணும். அப்ப சேல்ஸ்ங்கிற பட்சத்துல ட்ரேடிங் அக்கௌண்ட்ல சேல்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆன்னு பார்க்கணும். ஸ்டாக்ல ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஸ்டாக் வேல்யூ ரெடியூஸ் ஆயிடுச்சாங்கிறத கரெக்டா செக் பண்ணணும். அந்த ஸ்டாக் வேல்யூவும் சேல்ஸ் வேல்யூவும் கம்பேர் பண்ணி கரெக்டா கிராஸ் ப்ராஃபிட் ஆட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். அடுத்து பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ரெடியூஸ் ஆயிடுச்சாங்கிறத செக் பண்ணணும். சன்ட்ரி டெட்டார்ஸோட அவுட்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணணும். அந்த கிராஸ் ப்ராஃபிட்டோட நெட் வேல்யூ ஆல்ரெடி இருந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் பேலன்ஸ் ஷீட்ல செக் பண்ணணும். ஆனா பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டே நான் சொல்லலையே. கிடையாது. ஏன்னா பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணது எப்ப சேலுக்கு போதோ அப்பதான் ரெவன்யூ கான்செப்ட். கரெக்டா? எஸ் சார். ஆமா. வெரி குட். சோ இப்ப இந்த 2 ஆப்ஷன் 2 ரோலுமே வந்து என்ன அப்படின்னா இந்த 2 ரோலுமே ஒரு சாதாரணமான ஒரு அக்கௌண்ட். நம்ம இந்த 8 நாள் கிளாஸ்ல நீங்க அட்டெண்ட் பண்ண ஒரு நாலேஜ் வச்சு நீங்க இந்த 2க்கும் நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க. ஓகேங்களா? 2க்குமே நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க. அத முதல்ல நீங்க நம்பணும். ஓகேயா? சோ இந்த டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு குடுத்துட்டு இதாப்பா டிஸ்கிரிப்ஷன் இதனா உங்களுக்கு ஓகேனா நீங்க வந்து ஜாபுக்கு வாங்கப்பா. இந்த வேலைனா செய்ய முடியுமா? ஜாபுக்கு வாங்கப்பான்னா, அத படிச்சு பார்த்தோனே நம்மளுக்கு வந்து ஐயோ! லைபிலிட்டினா என்னன்னு தெரியாம போச்சே. அசெட்ஸ்னா என்னன்னு படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது. ஓகேயா? சோ இது வந்து ஒரு பேஸ் லெவல் ஒரு ரெக்யர்மென்ட் தான் இப்ப இந்த 2 ஆப்ஷன். அடுத்து இங்க பாருங்க. இனிமே நம்ம பார்க்க போறது டாக்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன். ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாம டீடைல்டா ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கறத நம்ம வந்து படிக்கணும். டிடிஎஸ் அப்படிங்கறதோடைய டீடைலிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். ஓகேங்களா? எக்ஸாக்ட்டா டிடிஎஸ் ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியும். கம்ப்ளையன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அதோட ஃபுல்லாவே ஜிஎஸ்டி ரிலேட்டடா எல்லாமே. சோ டாக்ஸ் ரிலேட்டடா நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பர்னிஷ் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம வந்து கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ கம்ப்ளையன்ஸ்ங்கிறது கவர்மெண்ட்டுக்கு அந்த பர்ட்டிகுலர் டாக்ஸ் ரிலேட்டடா நம்ம வந்து சப்மிட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து கம்ப்ளையன்சஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். சோ என்னென்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். என்னென்ன மாதிரியான டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு ஜிஎஸ்டில, அதே மாதிரி டிடிஎஸ்ல. ஜிஎஸ்டி எவ்வளவு பே பண்ணணுங்கிறத எப்படி கால்குலேட் பண்றது? ஓகேங்களா? சோ அதை எப்படி பேமெண்ட் பண்றாங்க? அதே மாதிரி டிடிஎஸ் அப்படிங்கிறது எப்படி பேமெண்ட் பண்றாங்க? அதோடைய பேக்ரவுண்ட் என்ன? அதோட என்விரான்மெண்டல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? தென் ஃபைனலி complete external audit by analyzing and scheduling general ledger accounts. ஓகேங்களா? இது எதுக்காக இங்க குடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய கம்பெனி வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கலாம். ஜாப் நீங்க சர்ச் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்லன்னா லிமிடெட் கம்பெனி அப்படி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் நீங்க வந்து முதல்ல பிரிஃபரன்ஸ் குடுக்கணும். சேலரி கம்மியா இருந்தாலும் அங்க தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க கரியரை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண பார்க்கணும். எதுக்காக அப்படின்னா, அஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் படி அவங்களுடைய ஆடிட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? சோ அங்க மெயின்டைன் பண்றதா வந்து என்ன அப்படின்னா, ஆடிட்டிங் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது ஷெட்யூலிங் அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடிய இந்த டேர்ம். ஓகேங்களா? எக்ஸ்பென்சஸ் ஷெட்யூல்,
தென் இப்ப நீங்க அந்த ஆர்கனைசேஷன்ல நீங்க ஜாபுக்கு போயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல அங்க ஆடிட்டர் ப்ரீவியஸ் இயர்ல ஆடிட் பண்ண பேலன்ஸ் ஷீட் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் நம்பர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதர்வைஸ் நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம். கம்பெனி அக்கவுண்ட்ஸ் அண்ட் கார்ப்பரேட் அக்கவுண்ட்ஸ் சொல்லி. நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாப்பா? சார் நான் இங்கிலீஷ் மீடியம். ஆக்சுவலா நான் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான் சார். நான் காமர்ஸ் ஸ்டூடெண்டா? சூப்பர். இப்போ வந்து சிஎம்ஏ படிச்சிட்டு இருக்கேன். அப்ப சிஎம்ஏல வந்து நீங்க கார்ப்பரேட் அக்கவுண்ட்ஸ் நம்ம படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆமா, கார்ப்பரேட் கம்பெனிஸ் அக்கவுண்ட்ஸ் இன் தி சென்ஸ் கம்பெனிஸ் அக்கவுண்ட்ல நம்ம வந்து ஷேர்ஸ் இஷ்யூ அப்ப நம்ம வந்து படிப்போம். டிபெஞ்சர்ஸ் இஷ்யூன்னு படிப்போம். தென் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறது வந்து படிப்போம். இந்த மாதிரி படிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போனீங்கன்னா ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும். அதுல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷெட்யூலிங் சம்பந்தமா வந்து உங்களுக்கு நாம வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஷெட்யூல் நம்பரை போட்டு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுல ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பேசிக். ஸோ இதை கண்ண மூடிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லணும். ஸோ ஷெட்யூலிங் அப்படிங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு ஷெட்யூலிங். இது கார்ப்பரேட் அண்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் கண்டிப்பா இதன்படி தான் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு தெரியும். ஓகேயா? தென் கம்ப்ளைன்ஸ் ரிலேட்டடா கம்ப்ளைண்ட்ஸ்னா நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ், பேமெண்ட்ஸ், அந்த ஃபைலிங் சம்பந்தப்பட்டதெல்லாம் நம்ம கம்ப்ளைன்சஸ் அப்ப நம்ம சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய லீகல் சேலஞ்சஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா தெரியும். அதுக்கு பெரிய விஷயமா வந்து இது எதுவுமே கிடையாது. ஒரு டாக்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா டாக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த டாக்ஸ்ல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜஸ் என்னென்னங்கிறது கிளியரா உங்களுக்கு தெரியும். தப்பான பெர்சன்டேஜ்ல நம்ம பில் பண்ணிடக்கூடாது. அல்லது நம்மளுடைய சப்ளையர் தப்பான பெர்சன்டேஜ்ல பில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. ஓகே. அட் த சேம் டைம்ஸ் பேமெண்ட் பண்றதுக்கான டியூ டேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? டாக்ஸ் பேமெண்ட் பண்ணக்கூடிய டியூ டேட் என்ன, டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடிய டியூ டேட் என்ன, தென் அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு, அந்த மிஸ்டேக்ஸை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும். இப்ப டிடிஎஸ் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது கண்டிப்பா டிடெக்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த டிடெக்டியோடைய பேன் நம்பர் கண்டிப்பா நம்ம வாங்கணும். அந்த பேன் நம்பர் இல்ல அப்படின்னா அவருக்கு 20% வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிடிஎஸ் நம்ம டிடெக்ட் பண்ணணும். இப்ப ஒரு சின்னதா ஒரு கான்ட்ராக்டர் வர்றாரு. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இன்டீரியர் எல்லாமே நம்மளுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு. இப்ப அவருக்கு வந்து நம்ம ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஒரு டோட்டல் அமௌண்ட் வந்து நம்ம ஒரு 1,20,000 நம்ம வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் அமௌண்ட் நம்ம கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுல 1% நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்ட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் இப்போ 1,25,000ல நம்மளுக்கு 12,500 ரூபாய் வந்துடும். ஓகேங்களா? ஸோ 1,200 ரூபாய் வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா 1% ரெடியூஸ் ஆயிடும். ஓகேங்களா? 1,20,000ல 1% 1,200 ரூபாய். இப்ப அவர் இதை ஏன் பிடிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாருன்னு வச்சுக்கிறோம். அப்ப அவருக்கு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். டிடிஎஸ் அப்படின்னு இங்க இருக்கு. அது ரூல். எங்க கம்பெனில நீங்க வந்து நாங்க பேமெண்ட் பண்ணும்போது டிடிஎஸ் நாங்க வந்து 1% நாங்க பிடிச்சுக்குவோம். உங்களுடைய பான் கார்டை பேஸ் பண்ணி நாங்க வந்து உங்களுக்கு இன்கம் டாக்ஸ்ல பேமெண்ட் பண்ணிடுவோம். நீங்க அடுத்த வருஷம் நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு அதை நீங்க கிளைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயா சாமி எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதீங்க. நான் இன்கம் டாக்ஸ் கட்டுறது கிடையாது அப்படின்னு அவர் சொன்னாருன்னா இது அவருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சார் இது வந்து ரூல். நீங்க டாக்ஸ் வந்து நில் ரிட்டர்னா ஃபைல் பண்ணி கூட நீங்க அட்வான்ஸா பே பண்ணதை நீங்க கிளைம் பண்ண பாருங்க. இப்பவே நீங்க அதுக்கான ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா இந்த ரூல் வந்து நாங்க அவாய்ட் பண்ண முடியாது. இது கம்பல்சரி நாங்க பண்ணக்கூடிய பேமெண்ட்டுக்கு டாக்ஸ் நாங்க கட்ட இல்லன்னா இந்த டாக்ஸை எங்க கம்பெனி பேர்ல நாங்க வந்து கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண தெரியும். ஒருவேளை அவர் என்ன பண்றாருன்னா பேங்க் அண்ணா என்கிட்ட கிடையாதுங்க அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம 1% மேல எவ்வளவு பெர்சன்டேஜ் பிடிக்கணும் அப்படின்னா 20% நம்மளுக்கு பிடிக்கணும். அப்ப இந்த 20% எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 25,000 வந்துடும். ஆல்மோஸ்ட் 24,000 வரைக்கும் வந்துருது. ஓகேங்களா? அப்ப 24,000 சொல்லிட்டு பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? பேன் எடுக்கணும் சார் கண்டிப்பா. பான் கார்டு எடுக்கணும். அவரு தப்பான பான் கார்டை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. அந்த பான் கார்டை வெரிஃபை பண்ண தெரியும் நம்மளுக்கு. அந்த பான் கார்டுல இருக்கக்கூடிய டிஜிட்டை நம்மளுக்கு அனலைஸ் பண்ண தெரியும்.
ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம டிடிஎஸ் நம்ம படிக்கும்போது, நான் வந்து நம்ம இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சோ, அப்ப இந்த ரூல் இதுல என்னென்ன ரூல் இருக்கு? நீங்க ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தாலும் சரி, அதே மாரி டிடிஎஸ் அப்படின்னு பார்த்தாலும் சரி, நம்ம டிசிஎஸ்ங்கிற இன்னொரு சாப்டரும் படிப்போம். ஓகேங்களா? அந்த டாக்ஸ் பார்த்தாலும் சரி, இது 3லயுமே என்ன ரூல் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எதுக்காக? சோ நம்மளுக்கு ஏதாவது ஆ லீகல் சேலஞ்சஸ் நம்மளுக்கு வந்து ஏதாவது வர வாய்ப்பு இருக்கு. நோட்டீஸஸ் நம்மளுக்கு வருது அப்படின்னா, அத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே? ஓகே. சோ அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, செக்யூர் பினான்சியல் இன்ஃபர்மேஷன் பை கம்ப்ளீட்டிங் டேட்டாபேஸ் பேக்கப் அப்படின்னு சொன்னாங்க. சோ அக்கவுண்ட்ஸ் நம்ம மெயின்டெயின் பண்றோம். டேலியா இருந்தா டேலில டேலி பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ அத பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பரா பேக்கப் எடுக்கிறது தெரியும். நம்ம எண்ட் ஆஃப் தி செஷன்ஸ்ல நம்ம வந்து டேட்டா மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறதுல நான் வந்து உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். அப்போ வந்து இந்த பேக்கப் சம்பந்தமா நான் வந்து உங்களுக்கு ஓகேங்களா? தென் இந்த இடத்துல வந்து ப்ரொடக்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வேல்யூ கீப்பிங் இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடென்ஷியல். இது வந்து காமன். இதுக்கும் அக்கவுண்ட்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த 2 இன்ஃபர்மேஷனுமே வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அதுல இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாம வந்து அவங்க கம்பெனிக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான். கிளியர்? எஸ். ஓகே. சோ ஜாப் வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது கண்டிப்பா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நாம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம்? இதுவுமே நம்ம வந்து என்ன படிக்க வேண்டியது இருக்கு? இதுவரைக்கும் நம்ம படிச்சது என்ன? அப்படிங்கிறத ஃபுல்லாவே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பரா நீங்க அனலைஸ் பண்ணி, அதன்படி நீங்க வந்து உங்கள நீங்களே வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து டெவலப். சோ 13,000லிருந்து 18,000 வரைக்கும் ஜாப் வந்து அதாவது அதாவது சேலரி குடுக்கக்கூடிய பல்லடம்ல 5 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. சோ 5 இயர்ஸ்ன்னு இருக்கும்போது கண்டிப்பா ஃப்ரெஷர்ஸ் வந்து இத ஒமிட் பண்றது பெஸ்ட். 1 இயர், 2 இயர்ஸா இருந்துச்சு அப்படின்னா, கம்ப்ளீட்டா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க அத அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் இப்ப இந்த இடத்துல வந்து ஆ 18K சேலரி குடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், அவங்களுக்கு என்ன ரெக்யர்மென்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்கங்கிறத நீங்க வந்து என்ன பண்ண தெரியணும் அப்படின்னா, நீங்க ஸ்பெகுலேட் பண்ண தெரியும். பிகாம், பிபிஏ, பிபிஎம் படிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டிகிரி அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இத பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோடைய டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இத நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. குளோஸே பண்ணிருவோம். இப்ப அடுத்து வந்து இருக்கக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஓகே. சோ இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க ஃபீமேல் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஸ்கிப் பண்ணலாம். சோ இந்த 3ல நம்மளுக்கு பெஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது, நீங்க வந்து என்ன பண்ணணும்? இத நீங்க அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ளை ஆன் hires.com யூஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஆன்லைன்ல உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா, இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம்? எப்படி ரெஸ்யூம்ஸ் நம்ம பிரிப்பேர் பண்ணலாம்? அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க வந்து இத வேணும்னா நீங்க ஃபியூச்சர்ல எனக்கு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஓகேங்களா? அடுத்து நீங்க மேஜரா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஜாப் வந்து இங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்க வந்து எ எ அடுத்து கீழ நீங்க ரெக்யர்மென்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸலென்ட் நாலேட்ஜ் ஆஃப் எம்எஸ் எக்ஸெல். அடுத்து ஃபெமிலியாரிட்டி வித் ரிலவன்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தான் குடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் டேலி. ஓகேங்களா? இங்க எக்ஸாம்பிள் டேலி. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டேன்? டேலில தான் ஜாப் நீங்க தேடணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டேன். கண்டிப்பா நம்ம டேலி படிச்சுட்டு டேலி அக்கவுண்டன்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஜாப் சர்ச் பண்ணக்கூடாது எப்பவுமே. ஓகேங்களா? சோ எந்த சாஃப்ட்வேரா இருந்தாலும் நீங்க டேலி படிச்சுட்டு அந்த சாஃப்ட்வேர் டேலி இருந்தா இன்னும் கூட உங்களுக்கு பெஸ்ட். கொஞ்சம் ஈஸி டூ ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஈஸியா நீங்க ஒர்க் பண்ணா யார்ட்டயுமே நீங்க எதுவுமே கேட்க வேணாம். டக் டக்ன்னு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க என்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஒர்க்ல நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் அதர் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அத லேர்ன் பண்றதுக்கு. அவ்வளவுதான் வந்து என்ன அப்படின்னா ஓகே. தென் வந்து இப்ப நம்ம வந்து இதுல வந்து ஒரு பர்ட்டிகுலர் வெப்சைட்ல மட்டும் நீங்க வந்து ஜாப் வந்து நீங்க இப்ப ரீஹயர்ஸ் அப்படிங்கிறதுல மட்டும் நீங்க வந்து எப்பவுமே உங்களுடைய ரெஸ்யூம்ஸ நீங்க வந்து அப்ளை பண்ணி வைக்கக்கூடாது. தென் அடிஷனலாவும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நம்ம வெப்சைட் அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணணும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, Indeed அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாப் ஆஃபர் குடுக்கக்கூடிய, பெரிய லெவல்ல ஜாப் ஆஃபர் குடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த Indeed அப்படிங்கிறது. நாக்ரி அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஓப்பனிங்ஸ் எல்லாம் அந்த நாக்ரில வரும். சோ முன்னாடினா வந்து என்ன அப்படின்னா, நாக்ரில தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆ ஆ ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் Indeed. ஓகேங்களா? சோ இதுல வந்து இப்ப நாக்ரி அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி Indeedயே நம்ம வந்து பார்க்கலாம். சோ Indeed அப்படிங்கிறதுல வந்து
சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இன்டீரியர்ல வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துரும். ஸோ இங்க வந்து என்னன்னா அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் மேனேஜர் ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஏன்னா அது மேனேஜர் லெவல்ல அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இப்ப இதுல வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ஏதாவது ஃபில்டர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு மட்டும் நீங்க பார்த்துட்டு, ஃபில்டர் பண்ணிட்டு, அதுல நீங்க ஃப்ரெஷர்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ மேல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்க முடியும். இதுல வித்தின் 24 கிலோமீட்டர் ஜாப் டைப் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது அல்லது ஃப்ரெஷர்ஸ் அக்கவுண்ட்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜாப் வந்து நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப அப்படியே நான் வந்து கீழ வரேன். இங்க அக்கவுண்ட் அசிஸ்டன்ட்னு ஒண்ணு இருக்கு. இது மேபி வந்து ஃப்ரெஷருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல 18,000 வந்து 20,000 வரைக்கும் சேலரி குடுக்குறாங்க. தென் வந்து இதுல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏரியாக்கு நியர்பையா இருக்குங்கிற பட்சத்துல. தென் எந்த ஒரு ஜாப் நீங்க அப்ளை பண்ணாலும், ப்ராப்பரா அதுல இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஜாப் ஜேடி குடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செக் பண்ண தெரியும். ஸோ 13,000 வந்து 16,000 வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன டெஸ்கிரிப்ஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க பார்த்துக்கிறங்க. இதுல சிம்பிளா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தி அக்கவுண்டன்ட் பெர்சன் ஷுட் ஹேவ் அன் வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மினிமம் 2 இயர்ஸ் அண்ட் ஷுட் பி ஏபிள் டு வொர்க் ஆன் டேலி பிரைம். ஓகேங்களா? பேசிக் ஜாப் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா என்ட்ரிஸ் மட்டும் தான் இங்க இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. டேலில தான் வொர்க். இது கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இண்டீட பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இவ்வளவு தான் டெஸ்கிரிப்ஷன் குடுப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான், நம்ம என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடுப்பாங்க. ஸோ ப்ராப்பர் டெஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இண்டீட பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பெருசா எதிர்பார்க்க முடியாது. 15,000 இருந்து 25,000 வரைக்கும் சம்பளம் குடுக்குறாங்க. பட் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நீங்க வந்து பாருங்க. மோர் தென் 1 இயர், 2 இயர்ஸ்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதுன்னா கூட நீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க அப்ளை பண்ணணும். கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போர்ட் அக்கவுண்டிங் ஆப்பரேஷன்ஸ் பை ஃபைலிங் டாக்குமெண்ட்ஸ், ரீகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரன்னிங் சாஃப்ட்வேர் புரோகிராம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். ஃபைலிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டாக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. மெயின்டெயின் அக்கவுண்ட்ஸ் அதே தான். ஓகேங்களா? இதுல மேஜரா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். reconciled bank statement by comparison statement with general ledger. இது என்னப்பா அது? காஸ்ட் செக் பண்றது சார். reconciled பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? என்ன ஜாப்? என்ன பண்ணணும் நீங்க as அக்கவுண்டன்ட்டா? ரீகான்சில்னா என்ன? கிராஸ் செக் பண்றது அப்படின்னா ஓகே. கிராஸ் செக் பண்றது. அது ரீகான்சிலேஷனோட மீனிங். இது என்ன? எதுக்கு? எதைங்க கிராஸ் செக் பண்ண போறீங்க? நம்ம லெட்ஜரும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட வெரி குட். ஸோ நம்மளுடைய லெட்ஜர் அதாவது பேங்க் லெட்ஜரையும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு பர்ட்டிகுலர் பீரியடுக்கான ஸ்டேட்மெண்ட்ட எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரீகான்சிலேஷன் பண்றோம். ஸோ நம்ம பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் சாப்டர் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு நான் குடுப்பேன். பேங்கிங்ல டேலியோடைய சப்போர்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதும், தென் பேங்கிங் ரிலேட்டடா பிஆர்எஸ் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம படிப்போம். ஸோ அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பாருங்க. இதன்படி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க டேலில நம்ம என்ன படிக்கிறோம், இனிமே நம்ம என்ன படிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். பெரும்பாலும் இது வந்து உங்கள தயார் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸா வந்து என்ன அப்படின்னா, இது கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப நாக்ரி அப்படிங்கிறதுல போயிட்டு, இங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது குடுத்திருப்பாங்க. அத பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்மளுக்கு இவ்வளவு சேலரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஃப்ரெஷர் தான். ஆனா இவ்வளவு சேலரி உங்களுக்கு வேணும். அப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்னென்ன ஸ்கில் எல்லாம் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பரா நீங்க வந்து படிச்சு, தென் நீங்க வந்து டேலியையும் நீங்க டேலில படிச்சதையும் அதையும் நீங்க கம்பேர் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜாப் வந்து ஓகேயா? ஸோ இது வந்து இந்த செஷன் எதுக்காக நான் வந்து குடுத்தேன் டேலி இல்லாம அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து பிளான் பண்ணது தான். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் கிரியேட் பண்ணி குடுப்போம். இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் செட் பண்ணேன். ஓகேங்களா?